அனைவருக்கும் மதிய வணக்கம். நேற்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நமது பட்டிமன்றம் அரட்டை அரங்கத்தில் ஒரு சிறப்பானதொரு பட்டிமன்ற நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஏற்பாடு செய்த சந்தோஷம் குரூப் நிறுவனர் திரு டி.ஆர். சுரேஷ் அவர்களுக்கும், ஒரு தர்ம சங்கடமான தலைப்பை தந்த திரு பாசக்கார மாமா எங்கள் ராஜசேகர் மாமா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு பட்டிமன்றம், இது உண்மையிலேயே ஒரு தர்ம சங்கடமான ஒரு தலைப்பு தான். யாருக்கு தீர்ப்பு கொடுப்பது, யாருக்காக வக்காலத்து வாங்குவது என்று புரியவில்லை. அதாவது, ஒரு ஆணுக்கு முக்கியமான சொந்தம் தாயா அல்லது தாரமா? ஒரு ஆணுக்கு முக்கியமான சொந்தம் தாயா அல்லது தாரமா என்று வைத்திருந்தார்கள். தாயே என்ற அணியில் வாதிட இங்கு 4 நபர்கள் மட்டும்தான் வருகை புரிந்திருந்தார்கள். முறையே அவர்கள் தாமரைக்கண்ணன், ராஜாராமன், திருவேங்கடம் மாமா அவர்கள், அண்ணா திரு ஜானகிராமன் அவர்கள். மற்றபடி தாரமே என்ற அணியில் அருமை தம்பி மகேஷ், சுப்ராயன் ஐயா அவர்கள், அண்ணா நாராயணமூர்த்தி, கலைமணி மாமா அவர்கள், இன்று பிறந்தநாள் காணும் அருமை மாமா தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள், எங்கள் பாசக்கார மாமா ராஜசேகர் அவர்கள், திருமதி வசந்தி செழியன் அவர்கள், ஐயா வாலாஜா சிவராமன் அவர்கள், எங்களின் முதல்வர் தனிகானந்தம் மாமா அவர்கள் இங்கு தாரமே ஒரு ஆணுக்கு முக்கியமான சொந்தம் என்று வாதிட்டார்கள். இதில் நம் ஐயா புலவர் மணி மாமா அவர்களின் திருக்குமாரர் வெங்கட்ராமன் பொதுவான கருத்தை தெரிவித்திருந்தார்கள். மனைவியும் தேவை, தாயும் தேவை என்று அவர் கூறி ஒதுங்கி கொண்டார்கள். அவர் ஒரு கெட்டிக்காரர் என்றே நான் கருதுகிறேன் இந்த நேரத்தில். மற்றபடி இந்த பட்டிமன்றத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக எங்கள் தாமரைக்கண்ணன் மாமா, அதாவது பட்டுக்குட்டி மாமா, தாயே என்று வாதிட்டார். அவர் ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடியவர். மற்றும் திரு ராஜாராமன் அவர்கள், பொன்னான புதனின் கண்ணான நடுவர் அவர்களும் தாய் பற்றி பேசினார்கள். காட்டுப்பாக்கத்திலிருந்து அருமைமிகு மாமா திருவேங்கடம் அவர்களும் ஒரு நல்ல நகைச்சுவை பேச்சாளர் அவர்களும் தாய் பற்றி இங்கே வாதிட்டார்கள். மற்றபடி அண்ணா திரு ஜானகிராமன் அவரும் தாய்தான் சிறந்தவர் என்று தன்னுடைய கருத்தை இங்கே ஆழமாக எடுத்துரைத்தார்கள். தாரமே என்ற அணியில் அருமை தம்பி மகேஷ் நகைச்சுவை உணர்வுடனும் ஒரு சில பாடலுடனும் பாடி காண்பித்தார்கள். மற்றும் திரு சுப்ராயன் அவர்கள் இங்கு தாரம் பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள். அண்ணா நாராயணமூர்த்தி அவர்களும் இங்கே சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து கூறியிருந்தார்கள். மாமா கலைமணி மாமா அவர்கள், இன்று பிறந்தநாள் காணும் ரவிச்சந்திரன் தலைமை ஆசிரியர் அவர்கள், எங்கள் பாசக்கார மாமா ராஜசேகர் அவர்கள் தங்களது கருத்துக்களை அழகாக வாதிட்டார்கள். மற்றபடி வசந்தி செழியன் திறம்பட ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அவரும் இங்கே எடுத்துரைத்தார்கள். வாலாஜா சிவராமன் ஐயா அவர்கள் நச்சென்று 4 வார்த்தை கூறினாலும் நயம்பட கூறினார்கள்.
அடுத்து முதல்வருக்கு சொல்ல தேவையில்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்பார்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்று சொல்வார்கள். அதுபோல் அமைந்திருந்தது இவருடைய வார்த்தை ஜாலங்கள் என்றே சொல்லலாம். இங்கே தாய்தான் சிறந்தவள். அதாவது ஒரு ஆணுக்கு சொந்தம் முக்கியமான சொந்தம் தாய் தாங்க அப்படின்னு ஒரு ஆணித்தரமான கருத்தை நம்ம தாமரைக்கண்ணன் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதாவது எப்படின்னாக்கா, தாயோட சாப்பாடு சுட சுட இருக்கும் அப்படின்னு போட்டார். சுட சுட வருதுன்னா அது தாயோட சமையல். சுட வச்சு போடுறதா இருந்தால் அது தாரத்தோட சமையல் அப்படின்னு தன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் இங்கே சொல்லிட்டு புலம்பிட்டு போனார் மாமா அவர்கள். என்ன பண்ணுறது மாமா, நமக்கு வாய்ச்சது அப்படி அப்படின்னு ஒரு கருத்தோட அவருக்கு நம்ம ஆறுதல் தான் செய்ய முடியும். அம்மாவோட சாப்பாடு வாசனை வரும், வாசனை வருதா பாரு அப்படின்றது தாரத்தோட சாப்பாடு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் நல்லா வக்கனையாக நல்லா சாப்பிட்டு தாங்கிறாரு. இப்போ 90 கிலோ ஆகிட்டார். அது வேற. அது 90 கிலோ ஆனாலும் இன்னும் அவர் கோட்டீஸ்வருடைய சமையலை அவர் குறை சொல்கிறார். அப்புறம் சில பாடல்கள்லாம் பாடினார். என் தாயினும் கோயிலை மறந்துட்ட பாவியடி கிளியன்னு ஒரு பாட்டை பாடினார். அதே போல் மனைவிக்கு எதனா பாட்டு இருக்குதா அப்படின்னு அவர் சாடுறாரு. தாய் தாங்க, மனைவி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜி கதையும் இங்கே ஒரு நகைச்சுவையாக கூறினார். அது என்னன்னாக்கா, ஒருத்தன் ஓவர் ஸ்பீடு போகிறான். ஒருத்தன் வண்டியில் ஓவர் ஸ்பீடு போனோடனே போலீஸ் மடக்கிட்டு ஓவர் ஸ்பீடு போனேன் அப்படின்னு 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜி கேட்குறாராம், நீ போனது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் என் மனைவியை அழைச்சிட்டு வர்றதுக்காக போனேன். நான் போய் மனைவி அழைச்சிட்டு வர்றதுன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ வேகமாக போவேனா அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜி என்ன பண்ணிட்டாராம், அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாராம். எப்படி மனைவி போய் எப்படி ஒரு வேகமாக அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஜட்ஜு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டேன்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அவருடைய சிறந்த கருத்துக்கள் தாய் தான் சிறந்தவள், தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு இங்கே சொல்லி முடிச்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம பொன்னான புதனின் நடுவர் திரு ராஜாராமன் அவர்கள் தாய் பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். அவர் ரஜினி பாட்டெலாம் சொன்னார். உன் மகன் என்றால் உன் தாயை மதித்தால்தான் மதிப்பு அப்படின்னு சொல்கிறார். மகன் என்றால் உன் தாயை மதித்தால்தான் மதிப்பு, தாயை சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தாய் தன்னை சுமந்தவள், ஆனால் தாரம் தன்னை சுமக்க வைப்பவள் அப்படின்னு இங்கே பெண்மையை சாடுகிறார். அதுக்கப்புறம் தாரத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. தாரத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், ஆனால் தாய்கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியாது. அப்படியே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் தாய் சாப்பிடாம தான் காத்துக்கிட்டு இருப்பாப்புல. ஏன்டா சாப்பிடல, போய் முதல்ல உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் தன்னுடைய மகனை அறிவாளின்னு நினைக்கிறவோ, ஆனால் மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறவோ மனைவி அப்படின்னு இங்கே தன்னுடைய கருத்தை அழகாக பதிவிட்டிருக்கார். அடுத்ததாக அருமை அண்ணா திரு ஜானகிராமன் அவர்கள் இங்கே ஆணித்தரமான ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார்கள். தாயைப்போல் நம்மை யாரும் நேசித்து விட முடியாது, தாய் இல்லாமல் நாம் இல்லை, வேர் கண்ணுக்கு தெரியாது என்றாலும் அதுதான் ஆதாரம், தாயும் தற்போது இல்லை என்றாலும் தாய் தான் நமக்கு ஆதாரம் என்ற ஒரு சிறப்பானது ஒரு கருத்தை இங்கே தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக காட்டுப்பாக்கத்திலிருந்து மாமா திருவேங்கடம் அவர்கள் தாய் தான் முதல் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார். பிறகுதாங்க மற்றவங்களுடைய சொந்தம். தாய் தான் நம்மளுக்கு தெய்வமாக தெரிவாப்புல. தாய் சொல்லாமல் தட்டாமல் இருந்தால் அவன் முன்னேறுவான். எவன் ஒருவன்
தாய் சொல்லை தட்ட மாட்டானோ அவன் மனைவி சொல்லையும் கேட்பான். தாய்தான் ஒரு ஆணுக்கு முதல் சொந்தம். தாய்தான் ஒரு ஆணுக்கு முதல் சொந்தமும் தெய்வமும் அஸ்திவாரமும் ஆகும்னு இங்கே சொல்கிறாரு. அதாவது முன்னேறனாக்கா அவர் வந்து ஏர் ஓட்டுறது சொல்கிறார். முன்னேறி எப்படி போகுது, பின்னேறி அப்படி தான் போகும், சரியாக போகும் அப்படின்னு ஒரு சிறந்த கருத்தை இங்கே வந்து அழகாக தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தாய் என்பவள் அன்பு, தியாகம், பொறுமை, வழிகாட்டுதல் என பல நிலைகளில் வந்து வெளிப்படுத்துகிறாள். அன்னையே அன்பின் பிறப்பிடம், கருணையின் வடிவம். அவள் தன் உயிரை பணயம் வைத்து குழந்தையை பெற்று பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் கற்றுத்தருப்பவள். தாயின் அன்பும் வழிகாட்டுதலும் ஒரு குழந்தையின் வாழ்வை முழுமையாக்குகின்றன. அவளது தியாகமும் எதிர்பார்ப்பில்லா அன்பும் ஈடு இணையற்றவை அப்படின்னு சொல்கிறாள். இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய விவாகரத்து நடைபெறுது. காரணம் வந்து பெண்மையை போற்றுதலும் தாயை வணங்குபவன் தாரத்தையும் ஏற்றுக்கொள்வான். அது மட்டும் இல்லாமல் இப்போது பெண்கள் வந்து குறைவாக இருப்பதால் ஆண்களுக்கான திருமணமாக நிறைய காலமாகிறது. சில ஆண்கள் திருமணமாகாமலே இருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆணுக்கு மிகவும் வேண்டியது சொந்தம் வந்து தாய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேல் என்ன சொல்கிறாருன்னா, திருமணமாகாத காமராஜர், அப்துல் கலாம், விவேகானந்தர் போன்றவர்கள்லாம் உயரே நிலைக்கு அவர்கள் தாயை வழி நடத்தினார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் தாய் தான் ஒருவருக்கு மிக முக்கியமான சொந்தம். மனைவி வந்து ஈக்குவல் பண்ணுறதுனா 50-50 பார்ட்னர் தான். அவர்களுக்கு வேண்டிய மரியாதை மதிப்பு கொடுக்க வேண்டியது தான். ஆனால் சொந்த தாய் 100% இருப்பார்கள். தாய்க்கு பின் தான் தாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தாய் என்பவள் ஓல்டு அப்படின்னு சொல்கிறார், பழமை அப்படின்னு சொல்கிறாரு. தாரம் வந்து நியூ, புதுமை அப்படின்னு சொல்கிறாரு. நாம் வந்து பழமையை மறந்து விடக்கூடாது, புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆண் வந்து பழமையை விட்டு விடக்கூடாது. ஒரு ஆணுக்கு அவசியம் மற்றும் முக்கிய சொந்தம் தாய் தான். அவருடைய கருத்தை இங்கே அழகாக இங்கே நச்சுன்னு வச்சுருக்காரு. அடுத்து தாரத்துக்கு வருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது ஐயா ஆர்விவி சுப்ராயன் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஆணை பெற்றவளும் சரி தாரத்தை பெற்றவளும் சரி அவங்க வந்து ரெண்டுமே தாய் தான் அப்படின்றாங்க. ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனினுடைய தாரத்திற்கு தாயாக இருக்க வேண்டிய பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கும்போது ஈகோ பார்க்காமல் தாய் முக்கியமான சொந்தமாக தெரிகிறாள். தாரமாகப்பட்டவள் தன் கணவனை தன் தாய் தன்னை கவனித்து கொண்டதைப் போல அக்கறையுடன் தன் கணவனையும் கவனித்து கொள்ளும்போது தாரமே முக்கியமான சொந்தமாக மாறுகிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. தாயினுடைய பெருந்தன்மையான குணத்தால் வந்து ஆணுக்கு என்றும் எப்போதும் தாரமே முக்கியமான சொந்தமாவள். ஆங்கே தாயாகப்பட்டவள் தன் மகனின் நிம்மதியான வாழ்க்கைக்கு அவளே அடிவேராக இருந்து செழிக்க செய்பவள் ஆவாள். அது மட்டுமே அவளின் முக்கிய பொறுப்பாகும். எனவே தாயின் அந்தஸ்து பெற்று தன்னை ஈன்ற தாயிற்கும் தன் கணவனை ஈன்ற தாயிற்கும் பெருமையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தாரமே முக்கியமான சொந்தம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிவை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அடுத்து அருமையான நாராயணமூர்த்தி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தாய் என்பவள் 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்று பிறகு வளர்த்து படிக்க வைத்து திருமண வயது வரை வளர்த்து ஆண்மகனாக வளர்ந்தது தாயின் கடமை. இனிமேல் தான் ஆணின் கடமை ஆரம்பம், அதுதான் திருமணம். தாரமானவள் திருமணம் அன்று முதல் கணவனின் சுக துக்கங்களுக்கு பங்கேற்று தன் குடும்பத்திற்காக ஒளிவு மறைவு இல்லாமல் கணவனுடன் அனுசரித்து வாழ்பவளே தாரம் ஆவாள். ஆகவே ஒரு ஆணுக்கு தாரமே முக்கிய சொந்தம் என்று இங்கே அழகாக கூறி முடிக்கின்றார். அடுத்ததாக இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நம் அருமை மாமா தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் டி ரவிச்சந்திரன் அவர்கள் இங்கே தாரத்திற்காக தன்னுடைய வாதத்தை திறம்பட வைத்தார்கள். அதாவது கடிகாரத்துக்கு பேட்டரி இல்லாமல், கடிகாரத்துக்கு வந்து பேட்டரி இல்லைன்னா நின்று போயிடுமா. தாயோட உறவு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. மனைவியோட உறவு வந்து கடைசி வரைக்கும் வரும். நம்ம கடமையை செய்வதற்கு மனைவி தான் பொறுப்பாக இருக்காப்புல, தாய் வந்து பெருமை சேர்க்கிறாப்புல, நம்ம உயர காரணம் தாய் தான் அப்படின்றாப்புல. இருந்தாலும் தாய் வந்து கருவில் சுமந்தால் மனைவி என்பவள் கழுத்தில் சுமந்தாள் அப்படின்னு ஒரு நல்ல அருமையான ஒரு
வாக்கியத்தை வச்சிருக்காரு. தாய் வந்து முதல் தொட்டில், நீ 1 வருஷம் வாழ்க, 2 வருஷம் ஆளலாம். அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே தாரம் தான் 2ஆம் தொட்டில், கடைசி வரைக்கும் தொடரலாம் அப்படின்றார். தாய் வந்து தோற்றுவித்தாள், நம்மளை வந்து தோற்றுவிக்கிறது வந்து தாய் தான். ஆனால் தாரம் மனைவி தான் நம்மளை வந்து வளர்ச்சி அடைகிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணன் திரைப்படத்தை கூறினார். திருமலை தென்குமரியை நினைவுபடுத்தினார். ஆனந்த நிலையம்னு ஒரு அந்த இதில் வந்து நீ வந்து குடி புகுந்தாய் அப்படின்னு வெங்கடாஜலை பற்றி பார்த்து பாடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாடல் பாடினார். அதுக்கப்புறம் வந்து திவ்ய பிரபந்தெல்லாம் சேவித்தார். நேற்று வந்து இரவு ஏகாதசி என்பதால் வந்து சேவித்தார். மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நன்றாக பேசினார். அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கூறுவதோடு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாமா அவர்கள் தொடர்ந்து இந்த குரூப்பில் நல்ல பங்காற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம் கலைமணி மாமா அவர்கள் தாரமே சொந்தம், ஒரு ஆணுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு தாய் தந்தை வந்து ஒருவனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. கூட்டு குடும்பமாக கூட இருக்கும். அப்போது கணவனுக்கு வந்து பணிவிடை செய்கிறது வந்து மனைவி தான். மனைவி வந்து என்ன செய்கிறாப்புல, இருமல் மாத்திரையை கொடுக்குறாப்புல, ஏன்னா வயிற்று வலி உடம்பு சரியில்லைனாக்கா மாத்திரையை கொடுக்குறாப்புல, ஆறுதலான 4 வார்த்தையை கூடுறது வந்து மனைவி தான். தாய்க்கு வந்து அண்ணன் தம்பி வீட்டிலையும் இருக்கலாம், மகனோட வீட்லேயும். மகன்னா ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 3 பேர் வீட்லேயும் மாறி மாறி இருக்கலாம். தாயானவள் தன்னுடைய அண்ணன் வீட்டிலையும் இருக்கலாம், தன்னுடைய தம்பி வீட்டிலையும் இருக்கலாம், தன்னுடைய மகள் வீட்டிலையும் இருக்கலாம், தன்னுடைய மற்ற மகன்கள் வீட்டிலையும் மாறி மாறி இருக்கலாம். ஆனால் தாரம் என்பவள் கணவன் வீட்டில் மட்டும்தான் இருப்பாள். எப்போ பார்த்தாலும் எந்த நேரமும் தன்னுடைய கணவனை விட்டு விலகாதவள் தாய் அப்படின்னு இங்கே சொல்கிறாப்புல. அதாவது அம்மா வந்து தெய்வம், மனைவி வந்து சொந்தம். மனைவி வந்து கடைசி வரைக்கும் நம்மளா கூட தான் இருப்பாப்புல. ஒரு மகள் வந்து வீட்டை விட்டு தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு வர்றாப்புல, தன்னுடைய உடன்பிறப்புகளை விட்டுட்டு நம்ம தான் அவருக்கு வந்து எல்லாமே, கணவன் தான் எல்லாமே அப்படின்னு வந்து கணவனுக்காகவே ஒரு திறம்பட வாழறது வந்து மனைவி மட்டும்தான் அப்படின்னு தன்னுடைய கருத்தை இங்கே வந்து மாமா அவர்கள் நயம்பட கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நம் பாசக்கார மாமா ராஜசேகர் அவர்கள் தாரம்தான் நமக்கு சொந்தம் அப்படின்னு எடுத்த உடனே 6 அடிச்சிருக்காரு. தாய்க்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் பார்த்துக்கலாம், அதாவது அம்மாவை. ஆனால் மனைவிக்கு வந்து நாம் மட்டும்தான் பார்த்து கொள்ள முடியும். மனைவி தான் நம்மளுக்கு பலம். பசித்த வேலைக்கு உணவு தருவது மனைவி தான். நம்ம துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு தருவதும் மனைவி தான். தாய் சொந்தம்தான், ஆனால் மனைவி வந்து முதலீடு அப்படின்னு சொல்கிறது. தாய் நம்ம உருவான இடம், மனைவி வந்து நம்மளோட சொந்தமான இடம். தன் குடும்பத்தையும் சரி குழந்தைகளையும் சரி பராமரிப்பது இங்கு மனைவி அப்படின்னு இங்கே அழகாக நயம்பட கூறியிருக்கிறார்கள் மாமா அவர்கள். அடுத்ததாக அருமை சகோதரி வசந்தி செழியன் அவர்கள் வந்து தாய்மை வந்து போற்றக்கூடிய பந்தங்க, தாய்மை வந்து போற்றக்கூடிய பந்தம், ஆனால் தாரம் வந்து உயிருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இங்கே வந்து கிமு கிபி அப்படின்னு வரலாறு நம்ம படிக்கிற மாதிரி கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் அப்படின்னு சொல்கிறாங்க. காமு காபி அப்படின்றாப்புல. அதாவது கல்யாணத்துக்கு முன் அப்படின்னு பார்க்கும்போது தாய்மை தேவை, கல்யாணத்திற்கு பின் வந்து மனைவி தான் நம்மளுக்கு பிரதானம்னு சொல்கிறாப்புல. பிரதிபலன் பாராமல் அன்பு தருவது தாய் தான், அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து தன்னுடைய தகப்பன் தாயெல்லாம் மறந்து துறந்து இறுதி மூச்சு வரைக்கும் நமக்காக தியாகம் செய்வது, நம்ம கூடவே வாழற பாருங்க, அவள் தாங்க தாரம் அப்படின்னு இங்கே பெண்களுக்காக வாதிடுகின்றார். ஒரு உதாரணத்தை சொன்னார். அது என்னன்னாக்கா, ஒரு டாக்டர் வந்து ஒரு போர்டில் வந்து ஒரு மனைவியை எழுத சொன்னாங்க. உன்னுடைய
மொத்தம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 30 பேர் எழுதுகிறாங்க. 30 பேரும் எழுதிட்டு இதில் ஒவ்வொருத்தராக அடிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அடிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய உறவுகள், தாய் மாமன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வராப்புல. அடிச்சுட்டு வரும்போது கடைசியில் பார்க்கும்போது கணவன் மகன் மட்டும் இருக்கிறாப்புல. இந்த 2 பேரில் யாரை அடிப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது மகனை தான் அந்த அம்மா தேர்ந்தெடுக்கிறாங்க. அடிச்சிடுறாங்க. அடிச்சிடறாங்கன்னா போர்டில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன் கணவனை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அவருக்கு நான் சொந்தம், எனக்கு அவர் சொந்தங்க, கடைசி வரைக்கும் நான் அவரோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை இங்கே நயம்பட அருமையாக சகோதரி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக அருமை தம்பி மகேஷ், திருமணத்திற்கு முன் கணவன் தனக்காக வாழ்கிறான். நான் என்பது நாம் ஆகிவிடுகிறது. அதை மாற்றுபவள் தாரம். வெளியிடங்களில் வந்து வேலை செய்வது சுலபம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் முகம் பார்த்து கண்டுபிடிப்பதில் தாரம் மிகவும் சிறந்தவள். தன் மனைவியுடன் அனைத்தும் பேசுவது தாரம் கிட்ட தான். அதாவது கனவு காண அமைதியான குரல் கேட்டும் முயற்சி செய், நான் இருக்கிறேன் என்று சொல்பவளும் தாரம்தான். விளம்பரம் இல்லாமல் இருப்பது மனைவி. வீடு வந்து அன்பால், புரிதலால், பொறுமையால் உருவாகிறது. ஒரு வீடு வந்து நம்ம உருவாக்குறோம்னாக்கா அது அந்த அன்பால் வந்து புரிதலால், பொறுமையால் உருவாகிறது. ஆனால் அதை கண்கூடாக பார்த்து காப்பாற்றுறது வந்து மனைவி தாங்க. கணவன் சோர்ந்து வந்தால் சாப்பிடுகிறீர்களா, எல்லாம் சரியாகி போய்விடும் அப்படின்னு சொல்கிறது, 4 ஆறுதலான வார்த்தையை சொல்கிறது மனைவி தான் அப்படின்னு நீங்கள் பெண்மைக்காக இங்கே, அதாவது மனைவிக்காக இங்கே பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணுக்கு வந்து பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை சரி பண்ணணும், அண்ணன் தம்பிகளோட விருப்பத்தை நிறைவேற்றணும், குழந்தைகளோட தேவைகளை, எதிர்பார்ப்புகளை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஆனால் எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணுறப்போ மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதை வந்து ராமனுடன் எப்போதும் இருந்தாள், அது ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி வந்து ஒரு முக்கியமான வீரனா அமைச்சு தந்தது அவங்க மனைவி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பரோட மனமாற்றத்திற்கு மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அசோகர் மனமாற்றத்திற்கு வந்து மனைவி தான் காரணம். அதாவது அவர் வந்து அந்த கலிங்க போரில் வந்து நடந்த நிகழ்ச்சியை பார்த்து மனைவி தான் திருத்துறாப்புல. அதே போல் நெப்போலியன் வெற்றி பெறுகிறான் அப்படின்னாக்கா அவனுடைய மனைவியோட கடிதத்தை பார்த்து தான் அவர் வந்து ஒரு வீரமே வரும். மனைவியோட கடிதம் அந்த சண்டை போகிற இடத்துல கிடச்சிதுன்னா தான் இவர் வந்து நெப்போலியனுக்கே வெற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பாடல் வந்து நம்ம ராஜாராமனுக்காக பாடி காமிச்சிருக்காரு. ஏழு ஜென்மம் என்பது தாரமே அப்படின்னு ஒரு நல்ல பாடல் இங்கே பாடியிருக்காரு. அடுத்ததாக திருக்குறளையும் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. ஆற்றின் ஒழுக்கி அரண் செய்தான் இல்லறம் நோற்பான் பிறனோர் வினை, இல்லறத்தை ஒழுக்கத்துடனும் நடத்துபவன் துறவைகளுக்கு சமமானவன், இதில் மனைவியின் ஒழுக்கமும் வழிநடத்தலும் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் கூறும் மனைவியின் மகத்துவத்தில் வந்து சாராம்சம், மனைவி இல்லத்தின் அடித்தளம், கணவனின் அறம் புகழ் முன்னேற்றம் இவைகளின் மூல காரணம், இல்லறத்தை துறவுத்தரத்துக்கு உயர்த்தும் சக்தி, நல்ல மனைவி இருந்தால் இல்லறமே தவம், இதுதான் திருவள்ளுவரின் கருத்து என மிக அழகாக இங்கே வாதிட்டு இருக்கிறார். அடுத்ததாக வலஜாவிலிருந்து ஐயா சிவராமன் அவர்கள், சொந்தம் தனக்கு உரியது தான் சொந்தம், தாய்தான் மகனுக்கு சொந்தம், தாய்தான் மகன் சொந்தம், மகனுக்கு தாய் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தாரம்தான் முக்கிய சொந்தம். இந்நாள் வாழ்க்கை துணைவி என்று சொல்லலாம். தாயின் அன்பு வித்தியாசமாக இருக்கும். ஒரு குடும்பத்தை வழி நடத்துபவள் தாரம்தான் எதையும் உடமையாக்கி கொள்வதில் சிறந்தவள் அப்படின்னு தாரம் தான் இங்கே வந்து மிக மிக முக்கியம் என்று ஆணித்தரமான கருத்தை இங்கே
நயம்பட திறம்பட இங்கே நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி இங்கே கூறியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம் முதல்வர் திரு தனிகானந்தம் அவர்கள் முதலில் விரதத்தை பற்றி அழகாக எடுத்து கூறினார். நயம்பட அருமையான பேச்சு. அம்மா அப்பாவுக்கு தாங்க சொந்தம். அப்பாவை விட்டு அம்மா வரவே மாட்டாங்க. நீங்கள் போடா, நான் அவரை பார்த்துக்கணும்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அம்மா அப்பாவுக்கு தான் சொந்தமே தவிர நமக்கெல்லாம் சொந்தம் கிடையாது. ஆனால் மனைவி எங்கேயோ பிறந்து வளர்ந்து நம்மை வழி நடத்துபவள் தாரம் அப்படின்னு சொல்கிறாப்புல. கடவுள் தாயை படைத்தார், பின் தாரத்தை படைத்தார். தாரம் தான் கடைசி வரைக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் வரைக்கும் தான். சுகதுக்கம் இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் கூட இருப்பாப்புல. ஆனால் மனைவி நம்ம கடைசி வரைக்கும், குழந்தைகள் திருமணம் ஆகிட்டு வெளியே போயிட்டா கூட நம் கூடவே இருப்பவள் தாரம்தான். அழுதால் நம்ம அழுதா அவள் தேற்றுவாள். நான் இருக்குங்க கவலைப்படாதீங்க. நான் எங்கு அழைத்தாலும் என் மனைவி கூடவே வருவாள். ராமன் இருக்கும் இடம் தானே அயோத்தி. ஏன் கௌசல்யை ஏன் செல்லலை காட்டுக்கு? ராமன் காட்டிற்கு போகும்போது, வனவாசம் செல்லும்போது, இதே இந்த கௌசலை கோசலை சுமித்திரை இவங்கெல்லாம் ஏன் போகல? அவங்க தசரத சக்கரவர்த்தியோட கணவன் கட்டவே இருக்கணும் தானே இருந்தாங்க அப்படின்னு வரலாற்று சான்றுகளை இங்கே முதல்வர் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அம்மா கடைசி காலம் அவங்களுக்கு நம்ம செஞ்சாச்சு. கடைசி காலம் வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு. சுயநலம் உள்ள அம்மாவும் இருக்கிறாங்க. பின் ஏன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு இந்த சமுதாயத்தை அவர் ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது சாடுகிறார் அப்படின்னே சொல்லலாம் இந்த சமுதாயத்தை. அதாவது சுயநலம் மிக்க அம்மாக்கள். ஒன்று, அம்மா என்ன செய்வாப்புல, மகனோட இன்ப துன்பங்கள் பங்கு கொள்றத மூக்க நுழைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா அவை இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறது தாய். இதை நம்ம முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னு இந்த சமுதாயத்தை நம் முதல்வர் அவர்கள் சாடுகின்றார்கள். மேலும் தாய்க்கும் சரி மனைவிக்கும் சரி உரிமை என்பது சமமாக இருந்தாலும் மனைவி என்பவள் தனக்கென்று ஒருபோதும் எதுவும் கேட்பதில்லை. ஆனால் தாய் கேட்பாள். அடே, உன்னை நான் 10 மாதம் சுமந்து பெற்றேனடா, எனக்கு செய்வது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் தன்னுடைய மனைவியோ எங்கேருந்தோ வந்தாப்புல, சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தான் கதின்னு வந்திருக்க மனைவி அமைதியாக தான் இருப்பாங்க. மனைவி நமக்கு மட்டும்தான் சொந்தம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தலைமகன் இளைய மகன் அப்படின்னு பார்க்கும்போது தாய் பாசத்தில் சண்டை உருவாகும். நம்ம பாசத்தை பங்கு போட்டு வந்துட்டாலே தாய் நினைப்பாலாம். மருமகளும் அம்மாவை மதிக்க வேண்டும், முறையிலேயே இதெல்லாம் கிள்ளி எறிய வேண்டும்னு சொல்கிறாரு. அம்மாவுக்கு பணிவிடை செய்யலாம், அதுக்காக எந்தெந்த பணிவிடை செய்யுது, கை கால் அமுக்கிறது கொள்வது அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு அது சரியான நேரத்துக்கு உணவு கொடுத்துடணும், சரியான நேரத்துக்கு அவங்கள தூங்க வச்சுட்டோம்னாலே அதுதான் பணிவிடை தவிர கை அமுக்கிறது கால் அமுக்கிறது இதெல்லாம் இல்லை அப்படின்றாவில். ஆனால் அம்மா பந்தம், மனைவி சொந்தம். ஒரு 25 வயசு முதல் 30 வயசு வரைக்கும் தான் அம்மா நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நாம் சாகும் வரை மனைவி தான் நமக்கு சொந்தம், கூடவே இருப்பாப்ல. இந்த கட்டை வேகும் வரை கணவனோடு இருப்பவள் மனைவி. தாயிடம் சண்டை போட்டால், அதாவது அம்மா கிட்ட சண்டை போட்டால் அம்மா வேறொரு பிள்ளையோட சென்று விடுவாளாம். கூட்டாவோட வர்றதுக்கிட்ட தான். இல்லை, நான் பெரிய பிள்ளை வீட்டிலே இருக்கிறேன், நான் வரல போ அப்படின்னு சொல்லுவாப்பிள்ளையா. அதனால் அம்மா உன் கல்யாண காலம் வரை, ஆனால் தர்மபத்தினி என்பவள் உன் கடைசி காலம் வரும் வரை, உன் கடைசி காலம் வரும் வரை தர்மபத்தினியானவள் கூடவே இருப்பாள் என்று இங்கு நயம்பட அழகுபட முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி நாம் தீர்ப்பின் பக்கம்
வருவோம். ஒரு ஆணுக்கு தாயும் தாரமும் வெவ்வேறு காலகட்டங்களிலும் வெவ்வேறு வகையிலும் முக்கியமானவர்கள். தாய் குழந்தை பருவத்திலும் அவனது குணநலன்களை வடிவமைக்கிறார். தாரம் அவனது வாழ்க்கை துணையாக புதிய குடும்பத்தின் தலைவனாக மாறி அவனது வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறார். எனவே இவ்விருவரும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சமமாக மதித்து இருவருக்கும் உரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது ஒரு ஆணின் முதிர்ச்சியை காட்டுகிறது. குறிப்பாக திருமணமான பிறகு மனைவியே அவனது முதல் பொறுப்பு என்றாலும் தாய்க்கான கடமைகளையும் மறக்கக்கூடாது. ஆனால் இருவரையும் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது சற்று சிரமம்தான். தாயினுடைய முக்கியத்துவம் பார்த்தோம்னாக்கா, ஆரம்ப கால வளர்ச்சியில் ஒரு குழந்தை முதலில் காணும் உறவு தாய் தான். பண்பாடு, ஒழுக்கம், அன்பு போன்றவற்றை கற்றுத்தருவதில் தாய் முக்கிய பங்கு ஆற்றுகிறாள். தாய் கருணையுடனும் அரவணைப்புடனும் குழந்தையை வளர்ப்பதற்கான சிறந்த வழியை உருவாக்குகிறாள். இது அவனது மன ஆரோக்கியத்திற்கு அடிப்படை ஆகும். தாய் வழியாகவே ஒரு குழந்தை உலகை அறிகிறது, தந்தை போன்ற பிற உறவுகளை புரிந்து கொள்கிறது. அதே நேரத்தில் தாரத்தையும் பார்க்கணும். தாரம் திருமணமான பிறகு மனைவி தான் அவனது புதிய குடும்பத்தின் தலைவியாகிறாள். அவளுடன் இணைந்து வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். திருமணம் என்பது ஒரு புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, மனைவிக்கு உணர்வு பூர்வமான ஆதரவு அளிப்பது அவனது கடமை. தாய் எப்படி வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கம், அதுபோலவே மனைவியும் முக்கியமானவள். ஒருவரை விட ஒரு சிறந்தவர் என்று ஒப்பிடக்கூடாது. முதிர்ச்சியான ஆண் தாய் மற்றும் மனைவியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இருவருக்கும் சமமான மரியாதையும் அன்பையும் பொறுப்பையும் அளிப்பான். தாயை மதிக்க வேண்டும், தாரத்தை காத்தல் வேண்டும். தாயின் கடமைகளை நிறைவேற்றி வயதான காலத்தில் கவனித்துக் கொள்வது, அதே சமயம் தனது மனைவியை அன்புடன் ஆதரவுடன் வழி நடத்துவது ஒரு ஆணின் கடமையாகும். யார் முக்கியம் என்று கேட்பது பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்தும். இருவரும் அவனது வாழ்வில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வகையில் மிக மிக முக்கியமானவர்கள் என்றே கூற வேண்டும். அதாவது அம்மா நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. அது அப்பாவுக்கு தான் சொந்தம். இப்போ கூட அம்மா அப்பாவை விட்டுட்டு எங்கேயுமே வந்துட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அம்மாவுக்கு அவருடைய கணவர் தான் அவருக்கு முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தாரமாக மாறிடுறாங்க அந்த அம்மா. அதே போல் என் மனைவி எனக்கு முக்கியம். நான் அழைத்தால் அவள் எங்கும் வருவாள். அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அவர் கடைசி காலத்திலே கவனித்துக் கொள்வது, அதை செய்வேன். ஆனால் நான் அவருக்கு சொந்தமானவன் அல்ல. என் மனைவிக்கு என்மேல் உள்ள உரிமையை பாதிக்காதவரை அம்மாவுக்கு என்மேல் உரிமை உண்டு. அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அது மட்டும்தான். நான் இல்லைன்னாலும் என் அம்மாவிற்கு ஒரு மகன் உண்டு, மகள் உண்டு. ஆனால் மனைவிக்கு அப்படி அல்ல. அவளுக்கு சகலமும் நான் தாங்க. ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு வயதிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. சிறு வயதில் அம்மா முக்கியம்தான். ஆனால் கல்யாணம் ஆன பின்னும் அம்மா முந்தானையை பிடித்து கொண்டு ஒரு மகன் நடந்தால் அவன் அம்மாவின் வளர்ப்பு முழுமையாக இல்லை என்றுதான் பொருள்படுகிறது. சமயம் வந்ததும் பால் கொடுப்பதை நிறுத்தி விடுவது போல சமயம் வந்ததும், அதாவது மனைவி வந்ததும் சிறிது விலகவும் அம்மாவுக்கு தெரிய வேண்டும். அப்படி மகன் விலகாவிட்டால் விலக்கிவிடவும் தெரிய வேண்டும். மகனுக்கு அவன் கடமையை சொல்லிக் கொடுப்பவள்தான் முக்கியமான முதிர்ந்த அறிவுள்ள தாய். தாயின் சுயநலத்துக்காக மனைவியா அல்லது நானா முடிவெடு என்று சொல்லும் தாய் நல்ல தாய் அல்ல. மனைவிக்கு கணவன் சொந்தம் என்று ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தீர்கள்? சீதனம் கொண்டு தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடவா? இல்லை, அடிப்படையில் ஒரு எடுபிடி வேண்டும் என்ற இதெல்லாம் நம்ம முதல்வர் அருமை மாமா தணிகானந்தம் அவர்கள் எடுத்து கூறிய கருத்தில் மேற்கோள் காட்டி பேசுகின்றேன். மகன்தான் தன் வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று தானே கல்யாணம் செய்து வைத்தீர்கள். அப்புறம் தாயா அல்லது தாரமானு கேட்டால் என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வி இது அப்படின்னு தான் கேட்க சொல்லுது.
என் மனைவிக்கு நான் மட்டும்தான், எனக்கு என் மனைவி மட்டும்தான். இது நான் பெற்ற குழந்தைகளுக்கும் பொருந்தும். அவர்களை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவது எங்கள் கடமை. மற்றபடி அவர்கள் எங்களுக்கு ஒருபோதும் சொந்தமாகிட முடியாது. இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மற்றொரு எதிர்பால் இனத்திற்கு சொந்தமானது. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் சொந்தமாக மாறிவிடுகிறது. இப்போ தீர்ப்பு பக்கம் நம்ம செல்வோம். எப்படின்னா, ஒரு காட்டில் வந்து பெரிய காட்டுத்தீ பரவிடுச்சு. காட்டுத்தீ பரவிட்டு பார்க்கும்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு மேலே எரிஞ்சு நாசமாகிடுச்சு. அதை அணைக்கவே முடியல. அப்புறம் எப்படியும் அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு இந்த காட்டு அதிகாரிகள்லாம் போயிட்டு எத்தனை மிருகங்கள் இறந்து போச்சு அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பறவை வந்து தன்னுடைய ரெக்கைகளை விரிச்சிட்டு கீழே விழுந்து செத்து போயிருக்குது. பெரிய பறவை ஒன்று தீயில வெந்து போயிருக்குது அப்படின்னு அந்த பறவையை தூக்கி பார்த்தா அதுக்கு அடியில் 12 குஞ்சு இருக்குதுங்க, உயிரோடு இருக்குது. 12 குஞ்சையும் அது காப்பாற்றி தன்னுடைய உயிரை விட்டுருக்குது. அப்போ தாய் பாசத்தை என்னன்னு சொல்கிறது? அப்போ தாய் பாசம் மனிதனுக்கு மட்டும்தான் சொந்தமா? விலங்கு, பறவைகள் இவர்களுக்கெல்லாம் இல்லையா? அப்போது பாசன்றது தாய்க்கு தான் தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கு. எது? அந்த பறவை. இன்னொன்று, ஒரு நாட்டில் பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூகம்பம் ஏற்பட்ட இதில் பார்த்தாக்கா ஒரு கை மட்டும் தெரியுது. அந்த கையில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. சரி, குழந்தை பார்த்தா லேசாக மூச்சு விட்டுட்டுருக்குது. மீட்பு குழுவினர்லாம் போய் பார்க்குறாங்க. மீட்பு குழுவினர்லாம் பார்த்த உடனே பார்த்தா ஒரு குழந்தை இருக்குது. சரி, அந்த இடிபாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அம்மா. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இறக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த குழந்தைய தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இறந்து போயிட்டுருக்காங்க. அப்பவும் அந்த 1.5 வயசு குழந்தைய வந்து அவங்க காப்பாற்றிருக்காங்க. அப்போ தாய்மையை நம்ம போற்றணுமா இல்லையா? தாய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே போல் ஒரு அம்மாவுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறகுது. அது வந்து ஒரு எம்ஆர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. எம்ஆர் சைல்டுனா மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அசைவற்று கிடக்கும். தலை வந்து பெருசாக இருக்கும். எதுக்கு பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும், இல்லை அழுதுகிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியெல்லாம் மார்க்கெட்லாம் கூட அழைச்சிட்டு போவாங்க. அந்த குழந்தைகிட்ட அவங்க வந்து கொஞ்சி பேசுவாங்க. அவனை வந்து சிரிக்க வைக்கிறதுலேயே அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆனந்தத்திலே இருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், எப்படி இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய பார்த்து நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது குழந்தை இல்லை சாமி, இது வந்து கடவுள். இந்த கடவுள் வந்து கடவுளுக்கு வந்து பேசவும் தெரியாது, நடக்கவும் தெரியாது. ஆனால் அதே இப்படி தான் கடவுள் போல தான் இந்த குழந்தை எனக்கு காட்சி தருகிறது. இவனை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படி பார்க்கும்போது, அப்போ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய கூட கொஞ்சும்போது அந்த தாய் வந்து அங்கே என்ன செய்கிற தாய்மை எவ்வளோ ஒரு பெரிய புனிதமாக இருக்குது பாரு. இதெல்லாம் சொல்லும்போதே மனசு சங்கடமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அம்மா வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு ஆடை அணிகலன், அதாவது 50,000 புடவையை 50,000 ரூபாய் மதிப்பில் ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போன உடனே அதில் அவங்க தூக்கி போகிற 1 வயசு குழந்தை வந்து ஆகி போயிடுறான், கக்கா போயிடுறான்னு வச்சுங்களேன். அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அடடா என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூடவே ஒரு கைப்பையில் வந்து துணி வச்சுருக்காங்க, டவல் வச்சுருக்காங்க, வேஸ்டேஜ் துணி. அந்த துணியை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த முதல்ல அந்த குழந்தையோட பட்டெக்ஸில் இருக்கிற இதெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒத்தி எடுக்கிறாங்க, சுத்தம் பண்ணிவிட்டு தன்னுடைய புடவையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து மொத்தம்தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 50,000 ரூபாய் புடவையை நாசம் பண்ணிட்டியே
அப்படின்னு சலிச்சிக்கல. அந்த சகிப்புத்தன்மை, குழந்தை இப்படி தான் செய்வான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தாய்மை எவ்வளோ பெரிய பாசம் இருந்தால் அவங்க செய்வாங்க. அப்புறம் பாரத போர் முடியுது. பாரத போர் முடிஞ்ச உடனே குந்தி வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, நீ உங்களுடைய மனைவியாக கூட இருங்க, திரௌபதியாக கூட இருந்து பரிபாலனம் பண்ணுங்க, நான் வந்து அரண்மனைக்கு போகிறேன், நான் அதாவது அஸ்தினாபுரம் போகிறேன், நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்போது, அம்மா உனக்காக தானம்மா நாங்கள் இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ இது பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய உணவை சாப்பிடுவதற்கு உங்கள் மனைவி தான் தகுந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சம்பாதிப்பை வந்து சாப்பிட்றது வந்து உங்கள் மனைவிக்கு தான் உரிமை இருக்குது, எனக்கும் இருக்குது, இருந்தாலும் நான் ஒதுங்கி இருப்பதே நல்லது அப்படின்னு குந்தி வந்து அங்கே வந்து தாய்மையாக இருந்தாலும் விலகி நிற்கிறாங்க. அப்போது அதுதான் பாரதி சொல்கிறாப்புல. பாரதியார் என்ன சொல்கிறாருனாக்கா, பால் வந்து வலிமை தரலாம், பால் வந்து வலிமை தரலாம், அந்த தாய் ஊட்டிய பால் வந்து நமக்கு வந்து வலிமையை தரலாம், ஆனால் மானம் காப்பது மனைவியின் வார்த்தை, நம் மானம் காப்பது மனைவியின் வார்த்தை. நீங்கள் ஒன்று நல்லா பாருங்கள், ஒரு திருமண நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது சுண்டு வரலையும் முடிச்சு போடுவாங்க, சுண்டு வரலையும் முடிச்சு போடுவாங்க. ஏன் கட்ட வரலையும் முடிச்சு போடக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா விரலுக்கும் ஒரு தனி தத்துவம் இருக்கும்போது இந்த சுண்டு வரலுக்கு மட்டும் எந்த இதுவும் இல்லை. அதனால் அந்த சுண்டு வரல் முடிச்சு போடும்போது உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம் அந்த திருமண பந்தத்தில் நிகழுதுங்க. இப்போது மோதிர விரலில் நம்ம மோதிரம் மாற்றி என்ன பண்ணிடுறோம், கழட்டிட்டு என்னன்னாக்கா, போதும் நீ வாழ்ந்தது போதும் அப்படின்னு நம்ம விலைக்கு, அது வந்து வேற்று மதம், அதை நான் சொல்ல விரும்பலை. நம்ம இந்து மதத்தில் சுண்டு வரல இது பண்ணும்போது உனக்கு நான் எனக்கு நீ, எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு அருமையான தத்துவம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெயபிரகாஷ் நாராயணன் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, அவருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னவே அவருக்கு வந்து 25 வருஷம் ஜெயிலில் போட்டுடுறாங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்னு அவருக்கு விசாரணை இல்லாமல் ஏதோ நடந்து 25 வருடம் அவர் வந்து கடுங்காவல் போட்டுறாங்க. 25 வருடம் கழித்து அவர் வரும்போது அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்டு கூட அப்போ என்ன சொல்கிறாப்புல, அவர் வந்து தன்னுடைய சரித்திரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அழகும் அறிவும் என்னை விட்டு போய்விட்டது, விடியல் வாழாமலே சென்று விட்டாள் அப்படின்னு தன் மனைவியை பற்றி ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து அழகாக கூறுகிறாருங்க. மேலும் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்ன பாட்டிருக்காருனாக்கா மனைவிக்காக, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, காலை சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி
வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுமடி. ஆளும் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, ஆளும் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்ற பாடலோடு பூவும் பொட்டோடும் இருக்கும் மனைவி நாம் இறந்த பின்னும் பூவும் பொட்டும் இழந்து வாழ்கின்றாளே, அவளே சிறந்தவள். ஒரு கன்றுக்குட்டிக்கு முதலில் காதுதான் பிறக்கின்றது. அந்த காது அந்த கன்றுக்குட்டி காளையானதும் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் அது காளை ஆன பிறகு கொம்பு ஒன்று முளைக்கின்றது, பார்த்தீர்களா? அதுபோல்தான் தாரம். அந்த கொம்பு இருந்தால் பகைவரையும் நாம் வெல்லலாம். கன்றுக்குட்டிக்கு காதாயிருப்பது தாய். அதே கன்றுக்குட்டி காளை மாடு ஆனவுடன் கொம்பாய் மாறும்போது இருப்பவள்தான், துணையாய் இருப்பவள்தான் தாரம். எனவே ஒரு ஆண்மகனுக்கு மிகவும் சொந்தம் தாரமே, தாரமே, தாரமே என்று கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.